வாழ்க்கையில துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே. பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயில் துணைவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ. நட்சத்திரத்தை வட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுர வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் பழவெரிச்சா கூட வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுர வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் பழவெரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, ஜாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல் வேதனை புரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியற்ற இளைஞர் வேதனை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா? என் பாட்டுக்கா கைதட்டினேன் பாடுறா கம்மா கட்டலாம் முண்டை வந்தாண்டா சர்ச்சி. இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது விடிய காலம் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். இவரை கொஞ்சம் இங்கிட்டு திரும்பி படுக்க சொல்லுப்பா. என்னமோ தொப்புள்ள என்ன ஊத்துனாலும் மாதிரியோ இங்க வேற இப்படியே இருக்காங்கடா, பணியாரம் ஊத்துற மாதிரியே உள்ள பார்த்துக்கிறாங்க ரைடு வர்றது மாதிரியே. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு வணக்கம். இரவு பகல் பாராம உழைத்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த அத்தனை உறவுகளுக்கும் எம்கேஆர் நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, மேடைக்கு வாங்க ஐயா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு இந்த நாகம்மாள் கோவில் பூசாரி குடும்பத்தார் சார்பாக சரிங்கய்யா சரிங்க தெரியாம சொல்லிவிட்டியா. வந்தார் ஒரு சாமியார். அது சாமியா இல்ல அம்மியா? அலைஞ்சகமாயில கெளுத்தி நிலச்சி சில பேர் கச்சாவை ஏந்திட்டு வீட்டுக்கு வந்து கொட்டுவாங்க. அரட்டால கிடக்கும் வயிறு தண்டியா. வள்ளிதம நாடகத்தில் பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அன்றைய காலத்தில் பட்டாணி வாங்கி தின்றுட்டு கள்ளபொடி பட்டாணி வாங்கி தின்ட்டு 2 ரூபா வீட்டில் கொடுப்பா அப்பாவுக்கு. 1 ரூபா 50 பைசா அப்பாவும் ஃபைனான்ஸ் டைட்டு. அதை வாங்கி தின்றுட்டு அன்றைய காலத்தில் வள்ளிதர்ம நாடகத்தில் வள்ளி நாரதர் இன்னைக்கு ராமாயணம் மகாபாரதம் அப்படி தர்க்கம் பண்ணுறாங்கல்ல, இதை முத நாடகத்துக்கு நடைமுறை கொண்டு வந்து வரட்டு வம்புழுத்து வள்ளிகளை பூரா சண்டை ஓட்டுவேன் தாத்தேன் வரிச்சு ஒரு பழனியப்பனை சந்திச்சவேனா எல்லாம் நினைப்பாக போவேன். வயசு கூட இருக்குமோ அவர் செத்து போயிட்டாருண்ணே. இந்த வண்டியால கேரத்துக்கு வண்டியாய் இருப்பா. நிறமறக்க எடுத்துட்டு மக கடைசி பிள்ளை கோயம்புத்தூர்லேருந்து வரட்டும். இலை நொப்பம் சிரிக்கும் போது அப்படியே எனக்கு டோல்கேட்டு கம்பி மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் சந்திச்ச மிகப்பெரிய ஒரு ஆள் யாருன்னா புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு எத்தனையோ ஜாம்பவான் இருக்காங்க, இருந்து மறைந்தாங்க நிறைய பேர். ஆனால் இன்ன வரைக்கும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம்னா அங்கே நாரதர் முத்தப்பா அண்ணனை சந்திச்ச வேணா. அவரும் செத்து போயிட்டாருண்ணே. இருப்பா ஒவ்வொரு கேரத்துக்கா போவோம். மொத்தமாக எரிக்கிறியே ஏன் பெட்ரோல் இல்லையா? குள்ளத்தே வர்றேன், அவன் பொழைக்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் நேற்று தான் புரட்டா சூரியன் ஊருக்கு நாடகத்துக்கு போனேன். அவர் நாடகம் தான்
ராசாக்கூர். புரட்டா சூரியனனுடைய மாமா, மதுரை அஞ்சரக்கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவேனா. சத்தியமா அவரும் செத்துட்டாருண்ணே. சித்தப்பா இவன் எல்லாத்தையும் கொள்றானப்பா. அதுக்கப்புறம் தமிழ் உச்சரிப்போடு வசனங்களை பேசக்கூடிய ஒரு நாரதர், திருப்புவனம் அருகாமல் உள்ளே அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்சவேனா. அவரும் செத்துட்டாருங்க ஐயா. தம்பி மணியண்டா அண்ணே, நாடகத்துக்கு கூட்டு வந்தோம்னா கேதஞ்சொல்ல வந்தியாப்பா. இப்ப சொல்லும் போது மிரண்டுவேன் அவன். தம்பி கம்மா கண்ட முண்டை தொப்புல அந்த காத்திராச மாதிரியே இருக்கானடா. நேற்று அவனுக்கு தெரிஞ்சு வர காலி வைப்பான். கோதமங்கலம் முத்துச்சிருப்பி நாரதரை சந்திச்சவேனா. அவர் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காருண்ணே. அமெரிக்காவா? நான் யோகத்துக்கு லண்டன் எல்லா ஊர்லேயும் பாடணும், எல்லா படத்துலையும் பாடணும். நான் மேடையில் மட்டும்தான் பாடுவேன். ஏன்னா நீங்கள் போக மாட்டீங்களா? 4 பேர் அப்படியே இருக்கீங்களாடா, குடை உடைக்கிற மாதிரியே. வந்த நாரதருக்கு என்ன தெரியும்னு பேசினார் வாரு. அருமையான நாரதர், மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரு நாரதர். கைதட்டலாம் எல்லாருமே. கைதட்டு 4 உரம் அப்படியே உள்ள வாவேன். எது கைதட்டின? சொல்கிறார், செல்போனை கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தா செருப்பிட்டு அடிப்பேன். நீ அந்த ஃபோனில் தானே என் பெட்டு படம் பார்க்குற? ஏன்ல போட்டிருக்க வேஷம் இல்லை, நான் தனிப்பட்ட எங்கள் மச்சான்னு சொன்னேன். பெருசா இருப்பது எப்படி? இதில் எங்கள் அக்கா கேட்குது, ஏங்க நாளைக்கு மசாலா சாமியை அரைக்கணும், ஒரு 5000 போட்டு விடுங்கன்னா எதில் ஓடுற? உன் தொட இதுலையா ஓடுற? கூகுளில் போடுற, அது செல்லு தானே. அன்றைய காலத்தில் தொலைபேசி இல்லாமல் வாழ்ந்ததில் நம்மளும் உண்டு, நம்ம எல்லாரும். இது அன்றைய காலத்துக்கு ஏற்றுக்கிருச்சு. இனிமேல் செல்லு இல்லையே, ஒரு நாள் பூரா டவர் இல்லை என்றால் மனிதன் செத்ததுக்கு சமம். அப்போ எல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணை நேரில் தான் பார்க்க முடியும், போட்டாலாம் கிடையாது. நேரில் பார்க்கும்போது அந்த பிள்ளை தலையில் ஒரு காப்புடி வேப்பண்ணையை தடவி பட் போரிங் பவுட்ரு, மாட்டு குழம்புக்கு போடுற அந்த புண்ணு பவுடரை போட்டு விடுவாங்க. இருந்தா இப்படியே இருக்கும், இப்படி திருதுன்னு முடிக்கும். நம்ம மச்சான் தாத்தா காலில் விழுத்தா அப்படின்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சி விடுவாங்க, இந்த பிள்ளை தான் ஒரு மாதிரியா கழுத்தரிப்பேன் சேவை மாதிரி முழிக்குதுறான். இப்போ பொண்ணு போட்டா அனுப்புங்கன்னா முண்டமாக அனுப்பி விடுறாங்க மொத்தமாக. அது நீ மாப்பிள்ளை வந்து தாமத்திய உறவு, பெண்ணு தாமத்திய உறவுனா முதல் இரவுடா, ஃபர்ஸ்ட் நைட். அது அப்போத்தான் பார்க்கணும். இப்போ பரிசம் போட்டதுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துறேன் வீடியோ காலில். அது வந்துட்டு பெல்ட்டை மாட்டிக்கிட்டு கராத்தையில் பொழந்து எடுக்குது இவனை. அதில் பிறந்தவன் தான் அவன். எனக்கு கண்டென்ட்டாகவே இருக்கேன். அந்த அங்கே நிற்கிற 3 பேர் எப்போ வந்து உட்காருங்க, வாங்க வாங்க, இல்லை நல்லா வாயா சுட்டிட்டு போ. சாமியார் வர்றார். நம்ம கருத்துக்கள் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உண்மைதான். டான்ஸ்கார பிள்ளையை போட்டு கட்டி பிடிக்கும் போது பூரா பேத்துக்கு அப்படியே நீர் கசியோட போவாங்க. அந்த பிள்ளையை தொடலைன்னா எம்கேஆர் தொடமாட்டாரு. அந்த ஆள் பொம்பளை வாடையே இருக்காத, என்ன வைப்பணும், மயிறு வைப்பணும். உஜிலேம்பட்டி பக்கம் தேனியை ஒட்டி ஒரு நாடகம் போனோம். அப்போ நானும் மருதமணி, நான் ஏன் இது பண்ண மாட்டேன்னா நான் அப்படி தான் இருந்தேன். இப்போ வந்து என் தம்பி எங்கள் அண்ணனுக்காக சரி ஒரு மாதிரியே காலம் போகுதுன்னு இப்போ தான் லேசாக சொல்கிறேன். பழைய வீடியோலாம் என் வீடியோலாம் பாருங்களேன், பொம்பளை பிள்ளைய தொட மாட்டேன். எனக்கு தேவை சிரிக்க வைக்கிற மட்டும்தான். யார் சொன்னா? தம்பி கொஞ்சம் உள்ள வாப்பா, வெதற அலசுவோம். அப்போ தேனி பக்கம் அங்கிட்டு பேச்சு அப்படி தானே இருக்கேன். ஏழை கோமாளியா, ஏழை ஏறி யாருடா, ஏன்னா ஒவ்வாமல் செய்கிறேன் நான். எம்கேஆர் என்ன மதுரை போடுங்கண்ணே, நீ உள்ள ஓடா. அந்த ஜூம்பா காலையும் கோமாளி நல்லா அடிக்கிறான்டா. அவன் ஏறி செய்கிறேன். இவன் இந்த தண்டி உடம்பு வச்சுட்டு மோந்து வாக்குறானப்பா. இவன் இன்னுமே வரக்கூடாது. அந்த கோமாளி நல்லா அடிக்கிறான்டா கருத்த பைய மருதமணியா. நான் விட்டு படத்த கடை வந்தேன், அதில் பிறந்தவன் தான் அவன். எப்போ வருவாரோ, நான் அவரை தானே கூப்பிட்டேன்.
அம்மா பிறந்தா அங்கே மோகினி அங்கே கூட பிறந்துட்ட எப்பிறவி பாண்டியனே கூட பிறந்துட்ட எப்பிறவி மருதமணி கூட்டுக்கிளி போல வாழ்ந்தமடா. எல்லா பாட்டுக்கும் ஒரே அடி அடிக்கிறான்டா. கண்ணு கண்ணு இவங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் அடி இந்த நாதத்தை ஆக்கி. ஹலோ 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 பிரச்சனையா போகும்போது கட் பண்ணிட்டாங்க. ஆங்க ஜாமி இருக்கும் இடத்துல பிரச்சனை. பண்ண முடியாத அதை யார் யா நீ? யூரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருன்னு கேட்டா பதில் சொன்னேன். யூரியாவா? அம்மாவோட தங்கச்சி தான். எந்த அம்மா சொல்ற? எங்க அம்மா. உங்க அம்மா? எங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி தான் எனக்கு சின்னம்மா. அப்புறம் இது உலக எங்க சின்னம்மாவோட புருஷன் தான் எனக்கு சித்தப்பா. அதெல்லாம் சேர்த்தேன். சித்தப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா சின்னம்மா. சின்னம்மா அப்படி சொல்லியா? எங்க அம்மாவோட ஹஸ்பண்டு தான் எங்க அப்பா. ஆடா சஸ்பெண்ட் பண்ணது பெரியப்பா போலீஸ்ல இருந்து முதல்ல. எதுக்காக? அவர் தான். அதான் எதுக்காங்கிறேன். திருடனை ஓடி பிடிக்க சொல்லிட்டாங்க. இவர் முந்தி ஓடிட்டார் திருடனை விட்டுட்டு. ஆடாடா ஏன்னா அவர் ஓட்டப்பந்தயில் பயங்கர நம்பர் 1. அதனால அந்த ஆளை விலகிட்டாங்க. இருங்க என்ன யாருன்னு கேட்டீங்கள? ஆமா அம்மாவை பொண்ணு கேட்கதேன் அப்பா போனது. சரி. அப்பா போகும்போது தான் ஐயாவோட அப்பா தான் சினையா இருந்தது. பிரச்சனையா இருந்தது. அப்படி சொல்ற? ஐயோ அட நாராயணா. அப்போ அப்பா போய் அம்மாவை பொண்ணு கேட்கும் போது அம்மாவோட அம்மா வந்து அப்பாவுக்கு வந்து மாமியான்னு சொன்னாங்க. பாட்டி வேணுமா என்னோட மாமியான்னு சொல்ற? மாமியா இது யார்? யாது இது யாரும் கேட்டேன். இந்த ஆள் யாரும் கேட்குறேன். நம்ம நிற்கிறதே சுடுகாடுதாங்க தானே அவன் பின்னாடி. காத்தமுத்து பேரன் இலையவன் நண்டு காலை எரிக்கும் போது ஒன்றுக்குங்கும் போது கங்கு அணந்ததுனால வந்துட்டேன். நாங்கிறேன். நீ தான் அரை லூசுன்னு பார்த்தா அந்த ஆள் முக்கால் லூசு மாதிரி தெரியறானே. இல்லை முழு லூசு தான் அவன். முழு லூசு தானே. இருங்க எங்கனையாவது இந்த 101 ரூபா அது எனக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. 1 ரூபா அது விழுந்திருக்குமான்னு போடா. அம்மாவோட அண்ணன் தான் எனக்கு மாமா. ஆமா சரிதான். மாமாவோட தம்பி எனக்கு சித்தப்பா. அதே உள்ள இருக்க முடியாதுன்னா தட்டி வச்சுட்டு அங்கிட்டு போய் இருக்க வேண்டியதானே. அம்மாவோட அண்ணன் மாமன் தாண்டா வேணும். அப்புறம் சித்தப்பா தாண்டா வேணும். என்ன அம்மாவை அப்பா ஒண்ணு வாக்க போனாரா? இவர் வேற சும்மா இருக்க மாட்டாரு. நல்ல நல்ல பிள்ளையாராட்டமா இல்ல பேரை சொல்லி கட்டுமனா. ஐயா சாமி பேசாம இருக்க மாட்டீங்களா? என்னையா அது? நீ யாருன்னு கேட்டதுக்கு இப்ப அம்மாதான் அப்பாதான் மாமாதான் சித்தப்பேன் பேரை கேட்டீங்களா? பேரை கட்டுனேன். இருங்க சொல்லுங்க. பேரு என்னன்னு கேட்ட பெருமாளை வணங்கி அப்பாவுக்கு குலசாமி. நம்ம 18ஆம் படி பெரிய கருப்பு. அம்மாவுக்கு குலசாமி வாடிப்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் ஒத்தப்பன முனியாண்டி. ஒத்தப்பன முனியாண்டி. நம்ம சாமிக்கு இங்கே மாலை வாங்கக்கூடாதுன்னு கிடாவட்டி பெரு வைக்க மானாமதுரை எல்லையிலிருந்து புறப்படுதடா 46,000 மாட்டு வண்டியே. 46,000 மாட்டு வண்டி. பத்தி வந்த மாட்டு வண்டி வாடிப்பட்டி சாமிக்கு வழி தெரியாம 46,000 மாட்டு வண்டிமா. மாடு எத்தனை? சொன்ன சொல்லு மாற அது முனியாண்டி எரிஞ்சது தாண்டா. எதிர்த்து கேட்குறியாடா? காலையில் சம்பளம் இல்லாமல் உன்னை ரிங்கு ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுருவேன் டோல்கேட்டில் மூடிக்கிட்டு. அப்போ பத்தி வந்த மாடு மதுரை வளையங்குளத்துக்குள்ள வரும்போது வழி மாறி மாடு போயிருச்சுடா ராமேஸ்வரம் கடற்கரைக்கு. டேய் எங்க மாறி எங்க ராமேஸ்வரம் போயிருச்சா கடற்கரை? அப்போ தண்ணியில் மாடு நீஞ்சி போயிருச்சு இலங்கைக்கு. அப்பா இங்க வாப்பா. அதை கொஞ்சம்
46,000 மாட்டு வண்டி போயிருச்சுடா. ராமேஸ்வரம் ஆனா சக்கரை நனையல. ஏயா எவ்வளவு தாண்டா போய் சொல்லுவ? ஊரணில கூட மாடு தெரிஞ்சா வகுறு உதிக்கிறோம். இங்க இருந்து மாடு கடற்கரையில இருந்து போயிருச்சுன்னு சொல்றியடா. அந்த போன மாடு ஒவ்வொரு மாட்டு காலில் 10 தர்மாக்கோளர் கட்டியிருந்தாங்க. உருட்டி விடு நீ பேசுறதெல்லாம் உருட்டி விடு. சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் உருட்டு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறேன். திருப்பி வண்டியை பத்திட்டு வந்து நம்ம வாடிப்பட்டி ஒட்டி வரும்போது சின்ன பயலுக சீனி வடி வச்சதுனால மாடு வெறிச்சுக்கிட்டு போயிருச்சுடா கோயம்புத்தூர் ரைஸ் மில்லுக்கு. அங்கடி எங்கேருந்து கோயம்புத்தூர் போச்சா ரைஸ் மில்லுக்கு? என்ன மாடை ஓட்டிட்டு போனா இல்ல பிள்ளைய பத்திட்டு போனாங்களாடா? இல்ல பிள்ளையடா போயிருந்தாலுமே அரை மணி நேரம் ஆகும். எவ்வளவு தாண்டா பொய் சொல்லுவ? நீ பொய் சொல்றத கேட்டு கேட்டு எனக்கும் கிறுக்கு பிடிச்சிருச்சுடா. திருப்பி வாடிப்பட்டிக்கு மாடு ஒன்று சேர்ந்து வரும் காலம். வாடிப்பட்டிக்கு வந்தா வாடிப்பட்டியை காணோம். ஊரே காணுங்கிறான்டா. என்னையா அந்த காலத்துல வாடிப்பட்டி எங்கயா போயிருக்கு? அங்கனதானே இருந்திருக்கும். ஊரே காணுங்கிறானே. ஊரை காணாமன்னு மாட்டு வண்டியை மாட்டு பாதையில வந்து பார்க்கும்போது போயிட்டாங்கடா மணப்பாறை. மணப்பாறைக்கு முறுக்கு வைக்க போயிருப்பாங்க. ஒரு வழியா வழி தெரிஞ்சு வாடிப்பட்டியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அன்னை முனியாண்டி அவன் ஆக்ரோஷமா நிற்கிறான்டா. அதாடி ஜாமியை காணாமன்னு தேடுறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு பக்கம் நின்று பார்க்குறேன். அப்போ எங்கள் கிளவிக்கு ஜாமி இறங்கி நான் முனியாண்டி கல் ரூபத்தில் இருக்கன்று. அந்த கல் ஊரா ஜெகதியும் சாணியும் 2 குடம் தண்ணியை ஊற்றிட்டு கல்லை அலசிறாங்க. நாமக்கல் 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலுக்கல். நீ குருட்டு முண்டை மைக்க ஆன் பண்ணாம பேசுறான்டா. வாடிப்பட்டி எங்க இருக்கு? நாமக்கல் எங்கடா இருக்கு? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏப்பா திருப்பி ஆத்தா அடி ஆத்தா இது மயிலுக்கல்லுன்னு கல்லை பரட்டி எங்க கிளவே ஊன்றாரு. பார்த்தா பொள்ளாச்சி 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. நாமக்கலுக்கும் பொள்ளாச்சிக்கும் 1 கிலோமீட்டர். நான் போயிட்டு வரேன்டா. உங்ககிட்ட இன்னும் 1 நிமிஷம் கூட இல்லை. இருந்தா என்னை கிறுக்கு பிடிக்க வச்சிருவேன். நான் போயிட்டு எனக்கு காசு வேணுமோ நிக்கலாம். ஐயோ பைனான்ஸ் டைட் பண்ணி விட்டுருவேன். திருப்பி சொல்லுடா. யோசிக்கிறியான் திருப்பி ஏண்டா அடுத்து என்ன? திருப்பி கல்லை நல்லா அலசிட்டு பார்க்குறாங்க. அது ஆலப்புழா கல். ஏழை நோத்தா வீட்டுல எந்த ஆளை பிளாக்குடா அந்த வருஷம் அந்த காலத்துல இருந்துச்சு? ஆளாளுக்கு பேத்ததுனால அது ஆலப்புழா. நீ சொல்லுடா சொல்லு. இருக்கிறவங்க கேட்டுக்கிறட்டும். ஒரு வழியா மாட்டு வண்டியை இறக்கி போட்டு நம்ம அம்மா மருகா போதுன்னு கிளவி கல்லடிக்கு பொங்க பானையை தேர்றா. பானையை மறந்துட்டு வந்துட்டாங்க. அப்பா மருதமணி சொல்லுப்பா. பானை வாங்குறதுக்கு போறாங்கடா பரசுராம்பட்டி. தம்பி ராதா கிருஷ்ணா 46,000 வண்டியை பூட்டி அதுக்கு எத்தனை மாடுன்னு நீ சொல்லலை. நான் என்னத்த சொல்ல போறேன்? அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு எத்தனை ஆள் போனாங்க? 1.5 லட்சம் பேர் போனாங்களா? 1,25,000 பேர் போனாங்களா? 1.5 லட்சம்டா. 1.5 லட்சம் இங்க இருந்து மக்களோட இங்க பொங்க பானை வச்சு சாமி முட போனவங்க பொங்க பானையை மறந்துட்டு யார ஊம்ப போனாங்க. ஒரு ஆள் போட்ட நேர்த்திக்கடை நாடகத்தை ஒத்த வார்த்தையில் நிறுத்திட்டானே. எனக்கு படவடன்னு வருது. 108 ஏற்றிட்டு போறீங்களா நீங்க சாமியா? 108. திருப்பி பானை வாங்கிட்டு வரும்போது கிளவன் பார்த்து அங்கே மறந்துட்டேன். பானையில் உழவு ஊற்றி போடுறாங்க. பானை ஓட்டையாயிருச்சு. ஓட்டையை அடைக்கிறதுக்கு போகிறாங்கடா உத்தரவாசம் கோசமங்க. அங்கதானே உத்தரவாதம் அங்கையில் தாண்டா உளி பெருசா இருக்கும். உளியை வச்சு டப்புன்னு அடைச்சி விட்டுருவாங்க. உத்தரகோசமங்க ராமன. ஒரு வழியா பானையை அடைச்சிட்டு வரும்போது இங்கே வந்து பொங்க பானையை உழவுதிக்கும் போது என்னடா சொல்ல போற? மண்டவளத்தை மறந்துட்டாங்க. மண்டவல்ல இல்லைன்னா நொப்பத்தா விட்டு நொப்பத்தா வீட்டுல பூரா மண்டவல்ல இருந்திருக்க தேடி எடுத்துருக்கலாம். அவ்வளோ வெறும் 1.5 லட்சம் பேர் மறந்துட்டாங்க மண்டவளத்தை எடுக்கிறதுக்கு. திருப்பி மண்டவளத்தை எடுத்துட்டு வராங்க. மழை பெஞ்சிருச்சு. தீப்பெட்டி நனைஞ்சிருச்சு.
தீப்பெட்டி வாங்குறதுக்கு போறாங்கடா திமிங்கலப்பட்டி. ஏலே அது எந்த மாவட்டத்துலடா இருக்கு? திமுங்கலம் மதுரை மாவட்டம் காரியாவட்டி வட்டம் மானாமதுரை தாலுகா பொள்ளாச்சி ஊராட்சிக்கு பாத்தியப்பட்டதுடா. ஏலே நீ மாவட்டத்தை சொன்னது 7 மாவட்டத்தை சேர்த்து சொல்லி 7 மாவட்டம். 7 மாவட்டத்துல இருந்து பங்காளி வந்திருந்தாங்கடா முண்டப்பல. அப்படியாடா சொல்லுடா கிறுக்கு பயல. ஒரு வழியா தீப்பெட்டிய பத்த வைக்கும் போது கிளவி சேலை உடிச்சு எரிஞ்சிருச்சு. ஏன் தீப்பெட்டி குச்சிய கிளவி இதுல உரசுனாங்களா நகத்திலே உரசுனாங்க? சேலையை எரிஞ்சவனையே கிளவே கோமணத்தை கலட்டுறேன். நினைச்சேன் அவன் எப்படி என் கிளவிக்கு பிடிச்சிருச்சுன்னா கிளவன் என் கவனத்தை அவுத்திருப்பேன். பொங்க போட்டு கிண்டம் போது அங்கே கிசுமுசு பழத்தை காணாமப்பா. கிசுமிசு பழம் இல்லைன்னா பிசுபுசுன்னு வைக்க வேண்டியதானடா. கிசுமுசு பழம் வாங்குறதுக்கு போறா அங்கே ஆம்துறா. ஆமா எங்கடா போறேன்? நீ ஆந்திரா போறேன். சொல்றத பார்த்து சாமிக்கு கிறுக்கு பிடிக்க போதுடா, கிறுக்கு பிடிக்க ஏன்டா? போதுடா. இப்பயே மடுவா ஆடுதடா. எதுக்குடா? ஏய், ஒரு வழியா பொங்க கிண்டி இறக்கிட்டாங்க. சித்திர செலவு மையனும் பொன்னுச்சாமி மையனும் சண்டை ஓட்டவங்க சொல்ல போறேன். பானையில வந்து விழுந்து பொங்க சோறு ஒட்டி போச்சுடா. பொங்கத்தோறு கொட்டி போச்சுன்னா சூடா இருந்த பொங்கத்தோறு இதுல விழுந்திருக்குமாடா, பூரா வெந்து போயிருக்குமாடா. பொங்க பானையை அலசுறதுக்கு போறாங்கடா தஞ்சாவூரை தாண்டி. ஏலே தஞ்சாவூர்ல இவ்வளவு மண் தூரம் பேசுறது அளவு இல்லையா? இல்ல, தஞ்சாவூர்ல மண்ணு தானடா இருக்கு முண்டுவாங்க. அப்படியே போனவங்க தொண்டைக்கு பின்னான கடல் கரையில கழுவிட்டு உப்பு வந்து தண்ணி முனியனுக்கு ஆகாது. உப்பு தண்ணி ஆகலைன்னா சப்பு சப்புன்னு கழுவ வேண்டியதானடா. அலசிட்டு வந்த பானைய அறந்தாங்கில விட்டுட்டு வந்துட்டாங்கடா. ஏய், நான் எப்படி? நல்லா சொல்லி எவ்வளவுடா போய் பேசுற? வாயை திறந்தா அம்புட்டும் அட்டை போய் பேசுறீங்க. ஏய் தஞ்சாவூருக்கு போனவங்க அப்புறம் திருப்பி அறந்தாங்க அதுக்கு போனாங்க. வார வழி தான் மார்க் அந்த தஞ்சாவூர் இருந்து வர வழி தானே. ஒரு வழியா பொங்க கட்டி பொங்க கிண்டி சாமி கும்பிட போகும்போது பூஜாரியா காணாம். அவன் டொங்காசு போட போயிருப்பேன். பூஜாரிய கூப்பிடுறதுக்கு போறாங்க புளிச்சத்தநல்லூர். டேய், பூசாரிய காணாமண்டா. அவர் இப்ப தாண்டா பேமெண்ட் எடுக்க போயிட்டு வர்றாரு. இந்த பூஜாரி இல்லடா அந்த பூஜாரி. கதையில வர பூசாரி. ஒரு வழியா பொங்க கிண்டி இறக்கி பூஜாரி வந்துட்டாரு. அங்க இருந்த மணியில நாக்க காணாம். டேய், மணியில நாக்க காணலைன்னா நீ நாக்கு போட வேண்டியதானடா, இல்ல நாக்கு அடிச்சு போட வேண்டியதானே. ஒரு வழியா பொங்க வச்சாச்சு, பூஜை முடிஞ்சாச்சு. அன்னை முனியனுக்கு யோசிக்கிறேன். தெரியுதா? நீ மட்டும் இப்படி அசைச்சாவே யோசிக்கிறேன்னு அர்த்தம் விட. சாமி கரெக்டா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஏதோ என்னமோ யோசிக்க போறேன். தெரியல யோசிக்கிறது அதெல்லாம். கிடாய காணா. கெடாவை காணாமா, கெடாய காணாமா. கெடா ஒருதா இருந்தா கெடா விடா சேர்த்து. சொல்லுங்க தம்பி. கிடாய தூக்கி போட்டு அறுக்க கத்தி இல்லாம இங்க கிளவேன் பாதி பிளேடை எடுத்து ஒரு அறுக்கிறாரு. தலை துண்டா விழுகுது. என்னடா போன வாரம் சாமி விடும்போது நெகத்தை தான்டா கீறினாரு, இன்னைக்காவது பிளேடு கொண்டு இருக்காரடா. அந்த கெடா கறி மட்டும் 12 லட்சம் கிலோ. ஒரு கிடாயுடைய கரை 12 லட்சம் கரியாம். இலைய ஆணையை உரிச்சு போட்டாலும் 1000 கிலோ தாண்டா இருக்கும். அது மட்டும் எப்படா 12,000? என் ஜாமியை எதிர்த்து பேசுறவனுக்கு நீர் வராம செஞ்சிருவேன். எப்படி வசதி? ஐயா நீ சொல்றதெல்லாம் உண்மை, சத்தியம்மா உண்மை. இதை உண்மை நீ சொல்லலைன்னா சம்பளத்தை குறைப்ப. இது அதுக்கு எனக்கு வன்மை. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் போட்டு போறேன்டா. ஒரு வள்ளியா கிடாய வெட்டி கறி கொதிக்குது. இலை வாங்க மறந்துட்டாங்க. நான் நல்லா சொல்லி போடுவேன்டா, நல்லா சொல்லி போடுவேன்டா. என் வாய் நல்ல வாய், நார வாயா ஆக்காத. இலை வாங்குறதுக்கு போறா அங்கே தூத்துக்குடி இலை நல்ல ஃபேமஸ். இங்கெல்லாம் இலை வாழை இலையே கிடையாதுயா. 46,000 வண்டி ஓட்டி இலை கட்ட தூக்கிட்டு வரும்போது விரட்டி வந்தவங்க இலைய கிழிச்சு விட்டாங்கடா. எப்பதான்டா உண்மையை பேசுற? தனித்தனியா கையில இது விட்டுட்டு விசிறி வீசிட்டு வந்தாங்களா கிழிக்கிறதுக்கு. கெட்டா கட்டியிருப்பாங்களா. ஒரு வழியா கிடா வெட்டி பேர் வைக்க போறாங்க. பேர் வைக்க என் பேரை தானே கேட்டிய? ஆமையா. அம்மாவோட பிறந்தது மொத்தம் 13 சின்னம்மா. 13 சின்னம்மாவில் 7வது சின்னம்மா கட்டி கொடுக்கும் போதே ராமர் லட்சுமணன் 2 பேர் பிறந்தது. அப்போ லட்சுமணி வந்து ஒரு பிள்ளை வருமுனால அவள் கோச்சிக்கிட்டு வந்து எங்கள் சின்னம்மா அடித்ததுனால சின்னம்மா கோச்சிட்டு வந்துருச்சு. கோச்சிட்டு வந்ததுனால தான் இங்கே ஆடு மேய்ச்ச அங்குச்சாமி மையனை விரும்புச்சு. அங்குச்சாமி விரும்பினது ஒரு பொம்பளை பிள்ளை வரந்துச்சு.
பொம்பளை படம் வரும்போது இந்த 8வது சின்னம்மா சும்மா இல்லாமல் அந்த சின்னம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு 5 வருஷமாக பிள்ளை வெள்ளைன்னு கடைசியில் ஒரு பையன் வரந்தேன். பையன் வறக்கும் போது இவங்க கருதலுக்கு போகும்போது தான் இவங்க அருவாமனைக்கிட்ட வெட்டினது. சொல்கிறேன், வெட்டும் போதே இவளுக்குள்ள பிரச்சனை ஆகி போகுதே. எங்கள் அம்மா போய் கேட்கும் போதே எங்கள் ஐயா உலக்கைட்டு அடித்தது. உலக்கைட்டு அடிக்கும் போதே எங்கள் அப்பத்தா வந்து மாசமாக இருந்தது. மாசமாக இருக்கும். எந்த உலகிட்ட அடிச்சாரு? அப்போ 3வது சின்னம்மாவில் கடைசி மயனோட சின்ன மயனோட இளைய பிள்ளை தான் அஜித். அஜித்தோட கடைசி தம்பி தான் சுனித். அந்த சுனித்த தம்பி இன்னும் உன் பேரை சொல்லலையா? இனியா என் பேரை கேட்டால் ஊர்க்காட்டு பேர்லாம் சொல்லி வரேன். இப்போதான் சுனித்து பேரையோ சொல்லிருக்கியா நீங்க? ஐயா வாங்க தம்பி, இந்த சம்பளம் கூட எனக்கு வேணாம், இன்னைக்கு போயிட்டு போகுது நாகமாவுக்கு ஓசி ஆடின மாதிரி. இந்த முதல்ல சொன்னதை விட்டுருங்க, இந்த இப்போ சொன்னீங்கல்ல அது திருப்பி இன்னொரு வட்டம் சொல்லுங்க. நாகம்மா நாகம்மா நான் முனியாண்டி. முனியாண்டியா? எப்பா முனியாண்டி? எப்பா 600 வருஷமா மக்களை காக்கிறேன், உன்னே காக்க மாட்டேனாடா. கேட்கறத கேளு, எடுத்து எறிகிறேன். 600 வருஷத்துக்கு முதல்ல எங்க போன? வேட்டைக்கா போன? ஐயா எடுத்து எரியாத, எங்கிட்ட முள்ளுக்குள்ள விழுந்துரும். கொடுக்குறத குறுக்கு ஒடிஞ்சு வரும்பலாம். கொடுக்குறேன், என் கையில கொடு. ஐயா முனியாண்டிட்ட கேட்கறது கேட்டு கேளியா அருள் புடிச்சுட்டு வரமே கேட்டாத்தே. சரி சாமி, இந்த கொடுக்குற சம்பளத்துல ஏதாவது சேர்த்து கொடுக்கலாமா? கொஞ்சம் கையடிவே, மலை ஏறுற மாதிரி இருக்கு. மலை ஏறும். எங்கள் அப்பா பேர் நம்பிராசே, அம்மா பெயரு நங்கை மோகனி. என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை கொடுத்தா ஆதார் அட்டை கொடுப்பீங்க இல்லையா? என்ன வேலை பார்க்குற? திணைக்கா. ஹலோ, காப்பது ஆண்களா பெண்களா? சீம்பால். பெண்களா ஆண்களா கேட்டா சீம்பாலா? காக்கிறது பெண்கள், பெண்களை காக்கிறது. மிருதங்கம், தாளம், ரவுண்டு. பெண்களுடைய பெயர்கள் என்னன்னு கேட்டேன். தங்கச்சி வள்ளி. அடுத்த பெண்புகள் எங்காலு கிரைண்டர். நல்லா அரைச்சிச்சு. இப்போ நம்ம பெல்ட் லூஸ் ஆகி கட்டாங்களாங்கிறது. இந்த பைப் போட்டு டைட் பண்ணலாமா? ஆரம்பத்தில் அப்படி தயார் இருக்க அப்புறம் சரியா வந்துடும். சரி, அப்போ ஏற்கனவே நீங்கள் டைட் வச்சிருக்கீங்க. அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். சாமி, இது நான் கூட வாங்குற சம்பளத்துல தான் காசு தரேன். சட்டதேசத்துக்கு போட்டு வரணும். உங்கள் உண்ணியை பார்க்குறேன். அழைத்து வாருங்கள்னு சொன்னார். இவர்தான் உண்மையான சாமி, இவர்தான் நீதிமான். தம்பி, என்ன அழைத்து வாருங்கள்னு சொன்னார், அதுல அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியாமத்தான் உண்மையான சாமி நீதியான சாமின்றியா? அழைத்து வாருங்கள் அந்த அந்த அவ மேலோகத்து இதை விடவே இல்லை. அழைத்து வாருங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் கூட்டியாந்து விடுங்கடா என்றிருக்கிறார். கூட்டியாந்து விடுங்கள். ஆமா, கூகுள் மேப் லெஃப்ட் அண்ட் ரைட். நாளைக்கு மானாமதுரையில் பெரிய கலவரம் உண்டா, எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. மானாமதுரையில் கலவரம்னா வாடிப்பட்டிலே வர்றவங்கெல்லாம் நம்மளை தான் தேடுவாங்க. ஏன்? நம்ம இனிமே ஆபீஸ் எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். வாடிப்பட்டி, சமயநல்லூர், மதுரை, பெரியார் நிலையம், மாடுத்தாவணி, அகனா பூரா. நீ என்ன வேலை ஆவ? நம்ம தானே மேனேஜரு. தம்பிக்கு ஒரு வேலை போட்டு கொடுனே. நீ தான் டோக்கன் கொடுக்குறேன். டோக்கன் சரியா வச்சிருக்கணும். லூஸா விட்டாதான் எவ்வளவு டோக்கன் எடுத்துட்டு அதை காசு கொடுக்காம வந்துடுவேன். அப்புறம் டோக்கன் வாங்க இந்த சின்ன பயலுக்கு அவங்க சின்ன கப்ளிங்க, பெரிய ஆளுக்கு அவங்க 3-5 கப்ளிங்க. அப்பா நீ தான் ரூம் சுத்தம் பண்றவரு, அதான் கவலைப்படாத. கூட்ட பிறந்திட்ட எப்பிறவிய கூட்டுக்கிளி போல பாண்டமடா, ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா பாண்டியனே கூத்தவரே இன்று பிரிந்தோமடா 2 பேரும் காடே. எந்த அண்ணன் தம்பி மடுவை போட்டது ஒண்ணு ஒரு பக்கம் குடிச்சு தேய்ச்சி விட்டு போயிட்டேன். அம்புட்டா தேய்ச்சி போச்சு. தாய் மகமாய் ஏன் நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி, ஏன் நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி, நம்ம நம்பிக்கையாக வெத்தமாக பாடற நீ வாடி, சித்திர திருவிழா தேரோடுது நீ வாடி, அடி செல்ல கிளியே அஞ்சுதமே நீ வாடி. ஓ 1000 கோடிகளில் ஒத்த முகம் மாறு, அந்த ஆதிஜீவன் பிள்ளை மேனி போதும் திருநீரு. அதே கம்பெனியில் ஒற்றை இல்லைன்னா நீர்மால் அடி அடிப்பேன். சேவிங் பண்ணியா